10 வருஷம் ஆச்சு. இப்படி பாட சம்பந்தமாக கேள்வி கேட்கும் போது அறிவோடு கேட்க வேண்டும் என்று சொல்வதற்கு தைரியம் வர எனக்கு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் சொன்னேன் இப்படிலாம் கேட்கக்கூடாதுறான். அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆச்சு எனக்கு தெளிவு வர. பூரா தெளிவு வந்தோடனே வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன். தெளிவு இருந்தால் அப்புறம் வேலையில் இருக்கக்கூடாது, வேலையை விட்டு வெளியே வந்தோம்னா இல்லை வேலை நம்ம வெளியே அனுப்பிச்சிடும், 2ல் 1. இப்படி என்னை ஆளாக்கியவர்கள் இந்த மாணவர்கள், என்னை ஆளாக்கியவர்கள் பேராசிரியர்கள், என்னை ஆளாக்கியது இந்த தமிழ். அதனால் இந்த தமிழை நான் வாழ்த்தி இந்த பட்டிமண்டபத்தை இப்போது முறைப்படி தொடர்கிறேன். மனைவியே என்று ஒரு அணியும், கணவனே என்று ஒரு அணியும் இங்கே வாழ்த்துகிறார். என்ன தலைப்பு? குடும்பத்தில் அமெரிக்க தமிழ் குடும்பங்களில் பெரும் பொறுப்பு வகிப்பவர் யார்? பெரும் பொறுப்பு பெற்றவர், மிகுதியாக பெற்றவர் யார்? இந்த மிகுதியாக என்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்று அவர் தொடங்கும் போதே சொன்னார். சொன்னது எனக்கா அவருக்கான்னு தெரியாது. இதில் நமக்கு என்ன ஒரு பெரிய நன்மை தெரியுமோ, நடுவருக்கு ஒன்றும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கேள்வி கேட்கிற வாத்தியாருக்கு எதுவும் தெரியாதோ அது போல. அதனால தான் தமிழகத்தில் போராடுகிறார்கள். வாத்தியாருக்கு மட்டும் என்ன புஸ்தகத்தை பார்த்து கேட்கறது, நம்ம பார்க்காம எழுதுறது. உரிமைனா ஒன்னாதான் இருக்கணும். நாமும் பார்த்து எழுதுவோம், அவரும் பார்த்து கேட்கட்டும். இல்லைன்னா நாமும் பார்க்காம எழுதுவோம், அவரும் பார்க்காம மதிப்பெண் போடட்டும் என்றவர்கள் போராடுகிறார்கள். அதுபோல மிகுதியும் பொறுப்பு யாருக்கு என்று 2 அணியாக பிரிந்து உங்களுடைய நண்பர்கள் பல பேர் இங்கே வாழ இருக்கிறார்கள். இவருடைய பேச்சாற்றலை பற்றி எனக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக நான் நன்றி சொல்கிறேன். முதலில் மனைவியே என்ற அணி தொடங்குவதாக எழுதியிருக்கிறார்கள். மனைவியே என்ற அணி தொடங்குகிறது. அதன் கட்சி தலைவராக அங்கே மணி தம்பி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நேற்று வைத்த அந்த மணி மாதிரி இல்லை, இது ஒரு மாதிரியான மணி. 3 நிமிஷத்தில் வாங்க மேத்தா, 3 நிமிஷத்தில் ஒரு மணியை ஒலிப்பார்கள். அப்படியானா இன்னும் ஒரு மணித்துளி இருக்கிறது, இன்னும் 1 நிமிஷம் இருக்கிறது என்று பொருள். 4வது நிமிஷத்தில் இறுதியாக ஒரு மணி அடிப்பார்கள். அப்பொழுது அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் அடித்து காட்டுறார், நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பு. திடீர்னு அவசரத்தில் இப்படி சொல்லிவிடாதீர்கள். நான் போன பட்டிமன்றத்தில் மேத்தாவுக்கு தெரியும், ஒருத்தர் பேச்சாளர் அவசரத்தில் சொல்லிட்டார், மணி அடிச்சுட்டேன், அடுத்தோன்னு சொல்லிட்டாரு, நடுவரவர்களே காரணமாகி விட்டபடியா இத்துடன் நிறுத்திக் கொள்கிறீர்கள். நடுவரவர்களே காரணமாகி விட்டபடியா நிறுத்தி, அப்புறம் அதுக்கப்புறமா பேசுவீங்க, ஒரு நியாயம் வேண்டாமா? நடுவரவர்களே காரணமாகி விட்டபடியா இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். நடுவரவர்களே காரணமாகி விட்டபடியா கொஞ்சம் நிறுத்தித்தான் போகணும். நிறுத்தினா அவர் நிறுத்திடுவார். சில சொற்கள் நம்ம நாட்டை எவ்வளவு கெடுக்கு தெரியுமா? நம்ம நாட்டைன்னா எங்க நாட்டை எவ்வளவு கெடுக்கு தெரியுமா? இந்த தழுவிக்கொள்ளுதல் மேத்தா சொல்லி சொல்லி உயிரை வாங்குறான் எல்லாரும். அவர் கட்சியை தழுவினார், கட்சி கொள்கைகளை தழுவினார். கடைசியா சொல்ற மரணத்தை தழுவினார். இவர் என்ன தழுவினார்? அது தழுவிக்கிட்டு இவர் விட மாட்டேங்குது. இவர் ஒன்றும் போய் மரணத்தை தழுவ மாட்டார், அது தழுவிக்கிட்டு இவர் விட மாட்டேங்குது. எல்லாம் சொன்னா மரணத்தை தழுவினார். கட்சியை தழுவுறது சரி, பூராத்தையும் சாப்பிட்றதுக்காக. கட்சி கொள்கையை தழுவுறது சரி, கடைபிடிப்பதற்காக. கடைப்பிடித்தல் தான் வார்த்தை, கடைபிடித்தல் அல்ல. கடைப்பிடித்தல் இப்ப இருக்கணும், கடைப்பிடித்தல் தான் வார்த்தை. அதுபோல இவர்கள் இப்பொழுது இந்த அணியின் வாதங்களை இப்பொழுது தொடர்பார்கள். சரோஜா சேவகன் அவர்கள் மனைவியே என்ற அணியின் வாதத்தை முதலில் முன்மொழிகிறார்கள். மேடை பேச்சில் வல்லவரான தலைவர் திரு சிற்சுவேசன் அவர்களுக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் எனது மரியாதை கலந்த வணக்கங்கள். ஊரறிந்த, நாடறிந்த, உலகறிந்த, உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற ஒரு உண்மைக்கு இன்னைக்கு பட்டிமன்றம். இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த உண்மையில மாற்றமே இல்லைங்க. அதனால அமெரிக்கால பெரிய என்ன மாற்றம் வந்திருக்கோம். இங்கேயும் பெண்களுக்கு தான் அதிக பொறுப்பு. அதை நிச்சயமா நாங்க இன்னைக்கு நிரூபிச்சு காமிக்கிறோம். எங்களுடைய முதல் அத்தாட்சி இந்த ஊரின் நம்பிக்கை ஒளி, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஒரு பெண்ணின் நெஞ்சுறுதியும் அவள் கண்களில் தோன்றும் நம்பிக்கை ஒளியையும் தொடர்ந்து சென்றால் வாழ்க்கையில் நல்ல பயனுண்டு என்பதை இந்த நாட்டார் ரொம்ப நாடுகளுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதுக்கு பெண்ணுருவம் கொடுத்தாங்க. இதே மாதிரி எந்த நாட்டிலையாவது தந்தை நாடு தந்தை மொழின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களாங்க? தாய்மொழி தாய் நாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பொருளாதார நிர்வாகத்தை எடுத்துக்குவோம். ஒவ்வொரு வருஷமும் எல்லா நாட்டிலையும் பட்ஜெட் போடுறாங்கங்க. ஆனா அந்த வீட்டு பட்ஜெட் போடுறதுக்கே அது மாதிரி கஷ்டமானது வேற ஒண்ணுமே இல்லை. இங்க பிடிச்சி அங்கே கடிச்சு கொஞ்சம் நெருக்கி இந்த நெடுகு சுருள்கள் எல்லாம் மறைச்சு உங்க கண்களுக்கெல்லாம் அது ரொம்ப அழகா படிக்கிறதுக்கே அது பெண்களுக்கே கைவந்த தனி கலைங்க. இதைதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு சின்ன பாட்டுல, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன பொண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு அப்படின்னு பாடி சொல்லியிருக்காங்க.
இங்க வந்து இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்த சாலமன் பாப்பியா அவர்களும் இந்த ஊர் பெண்களுக்கெல்லாம் சேல் விழியாள் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னாரு. ஏன்னா எந்த இடத்துல எது சேல்ல கிளியரன்ஸ்ல இருக்குன்னு பார்த்து வாங்குறதா என்னோட பிளஸ் பாயிண்டேங்க. அடுத்து இந்த குழந்தை வளர்ப்பிற்கு அதை எடுத்துக்குவோம். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது கடைசி வரைக்கும் அதை காப்பாத்தி அதை பேணி காப்பதே ஒரு தாயின் தலையாய கடமை. இந்த ஊர்ல ஒரு நல்ல பள்ளிக்கூடம் பார்த்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பஸ்ஸிங் ரவுட்டிங் இருக்காதுன்னு, அது இல்லைன்னா அதுக்கு வேண்டிய கார்போல் ஏற்பாடு பண்ணி அவதியா வேலைக்கு போய் திரும்பி வீட்டுக்கு வந்து சமையல் காரியங்கள் எல்லாம் பார்த்து அப்புறம் இந்த பிள்ளைங்கள் எல்லாம் வயலின் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், டென்னிஸ் கிளாஸ், சாக்கர் கிளாஸ்ன்னு கூட்டிட்டு போய் எங்களுக்கும் உங்களை மாதிரி எல்லாம் சோஃபால படுத்துட்டு அஜாயின்னு டிவி பார்க்கணும்னு ஆசை இல்லையா? நாங்க இதெல்லாம் பண்றதுனாலதான் இந்த பிள்ளைங்க எல்லாம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல வெல் ரவுண்டட் பர்சன் பேர் எடுக்கிறாங்க. ஏன் உங்க அம்மா எல்லாம் இது மாதிரிலாம் பண்ணதுனாலதான் நீங்க எல்லாம் கல்யாண மார்க்கெட்ல வரும்போது கொஞ்சம் மவுஸ் ஏற்பட்டு எங்களை மாதிரி நல்ல மனைவி அமைஞ்சாங்க. அடுத்து குடும்ப நிர்வாகத்தை எடுத்துக்கோங்க. ஓ ஷீஸ் a queen of the house சொல்றதுல குறைச்சல் இல்லைங்க. ஆனா அந்த குவீனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கேட்டீங்கன்னா அதுக்கு அளவே கிடையாதுங்க. நான் தோட்டில இருந்து தொண்டியான் வரைக்கும் சொல்லுவாங்களா, அதே கதை தாங்க. நம்ம ஊர்லயே இதுக்கெல்லாம் எடுபடி ஆள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அந்த ஆள்கள் கூட வரும்போது டிவி இருக்கா விசிஆர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் வர்றாங்களாம். ஆனா நம்ம ஊர்ல நம்ம அம்மா அப்பா எல்லாம் அமெரிக்கா மாப்பிள்ளன்னு கட்டி வச்சிடறாங்க. ஆனா இங்க வந்து படுற கஷ்டம்லாம் நம்மளுக்கு தானே தெரியும். இந்த சோசியல் கேலண்டர் பத்தி இந்த ஆட்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. எல்லாம் நம்ம தலையில தான். யார் என்ன கேட்டாலும் ஓ எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் அவங்க கிட்ட கொடுத்துறேன்றோம். ஒரே ஸ்டாக் பதிலுங்க. இதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. அப்புறம் அந்த நம்ம பெரிய இந்த அமெரிக்கா வந்து இந்த லோகம் சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருந்து எல்லாரும் விருந்தாளிகள் எல்லாம் வராங்களா பாக்குறதுக்கு. அப்ப இவங்க சைட் சீயிங் ஷாப்பிங் கூட்டிட்டு போறலாம் யாரு? தலைவர் அவர்களே, நீங்க பயப்பட வேண்டாம், எல்லாம் நாங்க தான். ஆனால் நிச்சயமா அவங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க வெளியில. அதனால எந்த பொறுப்பும் கை மாறாதுங்க. அது இந்த ஊர் பழமொழியில சொல்ல போனா there's a woman behind every man. அதாங்க நம்ம செஞ்ச தப்பு. நம்ம எல்லாம் முன்னாடிக்கு வராம பின்னாடியே நின்றுட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு மேடை போட்டு நம்மளுடைய முக்கியத்துவத்தை நம்மளே பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போயிருக்கு. நம்மள முன்னாடிக்கு வந்து நாங்களும் இதெல்லாம் செய்யறோம், எங்களாலதான் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெருமைங்கிறது சொல்லி காமிக்கணுங்க. கம்ப்யூட்டர் உலக இதுல சொல்ல போனா நீங்க எல்லாம் நாங்க இல்லாட்டி நீங்க எல்லாம் சாஃப்ட்வேர் இல்லாத ஹார்ட்வேர் மாதிரிங்க. நன்றி, வணக்கம். Sir, please let us listen to the hardware now. The software ஆகுது இப்போ போட்டு பயங்கர ஹார்ட்வேர். மதிப்பிற்குரிய திரு சிஸ்டபேஸ் அவர்களே, அனைத்து தமிழ்ச்சங்க நண்பர்களே, கணவர்களின் உரிமைக்கு குரல் கொடுத்து குடும்ப பொறுப்பில் அவர்கள் ஏற்று வரும் உழைப்பினை உயர்க்க வந்திருக்கும் எமது அணி தலைவர்களே, தோல்வியை எதிர்பார்த்து பயந்து அமர்ந்து கொண்டு எதிர்ப்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இது வணக்கம். இப்போ எதிர்கட்சி கால தலைவர் வந்து என்னெல்லாமோ பேசிட்டு போயிட்டாங்க. சொன்னதெல்லாம் சரிதான் சில விஷயத்துல, ஆனா உண்மையை மாற்றி சொல்லிட்டாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி உண்மைதான், அது யார் பார்க்குறாங்கிறது பொறுத்தது. ஈசாப் சொல்லுவாங்கல்ல, ஒரு சிங்கம் ஒரு ஹெர்பிலிஸ் சிங்கத்தை குறுக்க உட்கார்ந்தான். போகிற வழியில் சொல்லுது, என்னங்க அது அப்படி சிங்கத்தை பற்றியா, நாங்கள் ஆண்கள் தான் இப்போ ஆம்பளைகள் தான் ஜெயிப்போம்னு சொல்லித்தான். சிங்கம் சொல்லித்தான், யார் எழுதினதுங்க கொடுத்துதான், யார் வந்து பண்ணாங்க இது கொடுத்தது, யார் சிலையை. இப்போ இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னாக்க மனைவி கணவன் அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா. வழக்கமாக என்ன சொல்லுங்க, மொத்த வடிவமே பெண் தான். இந்த நற்குணங்கள் அனைத்தும் ஒருங்கே பெற்றிருப்பதால் தான் அவர்கள் குடும்பத்தை நேர்த்தியுடனும் பாங்குடனும் செம்மையுடன் நடத்தி செல்கிறார்கள். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த குணங்கள் குடும்ப பொருட்களை பெண்கள் ஆண்களை விட அதிக அளவு சுமப்பதற்கு ஒரு அஸ்திவாரமாக அமைகிறது, ஒரு பவுண்டேஷனாக அமைகிறது, ஒரு இன்புட்டாக அமைகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த பொறுப்பை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக் கொடுங்கள். குழந்தைகளை வளர்ப்பது முதல் சமைப்பது வரை, எங்கிருந்தாலும் சரி, இந்தியா முதல் அமெரிக்கா வரை, எப்போது இருந்தாலும் சரி, அன்றிலிருந்து இன்று வரை பெண்கள் ஆண்களை விட குடும்ப பொறுப்பில் முன்னோடிகளாகத்தான் திகழ்கிறார்கள் என்பதில் சந்தேகம் எதுவுமே இல்லை. இந்த சபையில் இருக்கும் என் நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் சொல்லிக் கொள்ளும் சிறு தயக்கம், அவ்வளவுதான்.
இதைத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் குடும்ப விளக்கில் கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், மாமா மாமியாருக்கு எது பிடிக்கும், உறவினருக்கு எது பிடிக்கும் என அறிந்து செய்து உலகம் மெச்ச வாழ்பவள் பெண்தான் என்றால் ஆண் என்று சொல்லவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நாம் இன்று அன்றாட வாழ்க்கையிலும் காண்கிறோம். சமீபத்தில் எங்கள் குடும்ப நண்பர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு நாள் காலை சேகரின் மனைவி கல்பனா கிச்சனில் பிஸியாக இருந்தால், உங்களுக்கு தான் தெரியுமே, நண்பர்கள் வந்து விட்டால் மனைவி எவ்வளவு பிஸியாக கிச்சனில் இருப்பார் என்று. வாஷரில் போடுவதற்காக லாண்ட்ரி ரூமில் துணி வைக்கப்பட்டிருந்தது. அது ஞாயிற்றுக்கிழமை. அது நீண்ட நாள் அப்படியே இருக்கவே நான் சேகர் என்னப்பா லாண்ட்ரியில் நான் துணியை போட்டக்கூடாதா என்று கேட்டேன். அவர் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். லாண்ட்ரி எல்லாம் எனக்கு போட வராதே கல்பனாக்கு தானே போட வரும் என்று பரிதாபமாக சொன்னார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்றால், லாண்ட்ரி எல்லாம் எனக்கு போட வராது, இன்னும் என்னன்னா இவருக்கு போட வராதோ வீட்டில் அது தெரியாது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், இவர் பேச்சலராக இருக்கும்போது, கிராஜுவேட் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது இவர் துணியை தானே துவைத்துக் கொண்டவர். வாஷர் இல்லாமல் ஊரில் தான் ஹாஸ்டலில் துணியை தானே துவைத்துக் கொண்டது. இங்க மனைவி வந்தவுடன் லாண்ட்ரி மறந்து விட்டது. இந்த ஒரு நிகழ்ச்சி போதும் உங்களுக்கு. அன்றாட சாப்பாட்டு விஷயத்தை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த வீட்டு வேலை சமையல் வேலையை விட்டு தள்ளுங்கள், நாம் விட்டுடுவோம். இந்த வீட்டில் பொருளாதார முன்னேற்றத்தை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் முக்கியமாக பங்கு வகித்தால் எப்படி என்று நான் சொல்கிறேன். கணவனும் மனைவியும் ஒரு விதமான தகுதியை, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பெற்றிருந்தாலும் கணவனின் கேரியரை பொறுத்துத்தான் கணவனின் கேரியரை பொறுத்துத்தான் மனைவியின் கேரியர் அமைகிறது. கணவன் ஒரு வேலையை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு செல்ல நேர்ந்தால் மனைவியும் என்ன நல்ல வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை விட்டு செய்ய வேண்டிய நிலையை நடையாற்றில் ஏற்படுகிறது. இது உண்மை. இதற்கு நல்ல உதாரணம் எங்கள் வீடு. 2 தடவை எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஆகிவிட்டது. நன்றி, வணக்கம். அடுத்து கணவனே என்ற அணியில் பசும் பொன்மணி செல்லமுத்து அவர்கள் பேசுகிறார். விடாதீர்கள் என் எண்ணமே. அது நம்பிக்கை துரோகியே என்று நீங்கள் என்னை ஏளனமாய் பார்ப்பது எனக்கு தெரியாமல் இல்லை. நான் பெண்ணுரிமை பேசுபவள், பெண்ணுரிமை தேடுபவள், பெண்ணுரிமை வேண்டுபவள். எங்கள் அணித்தலைவருக்கு நேரம் பயம் பிடித்திருக்கும். இது என்னடா இங்க வந்துட்டு இது கட்சி தாவ போகுதா என்று. தாவ மாட்டேன். இருந்தாலும் நான் பொய் பேசுபவள் இல்லை. எதிரியாய் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் தேடுபவள். எதிரியாய் இருந்தாலே ஏற்றுக்கொள்ளலாம். நம் கணவர் நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அப்புறம் சொன்னாங்க, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கிற நாடு அப்படின்னாங்க. எல்லாம் இருக்குது இங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது. எத்தனை பேருக்கு கூட வேணாலும் டைட்டிங் போகலாம், எத்தனை பேருக்கு வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா இன்னும் ஏன் ஒரு பெண் பிரசிடென்ட் கூட இல்ல இந்த நாட்டுல? சொல்லுங்க. சாம்பார் சாதம் கொண்டு போறானா அவரு? லெஃப்ட் ஓவர் இத போய் பெருமையா வந்து சொல்றாரு. எங்க அம்மா காலையில எழுந்திரிச்சு 5 மணிக்கு உங்களுக்கு சாம்பார் வச்சு புதுசா மணக்க அனுப்புறாங்களா? இல்ல எங்களுக்கு தெரியும். அடுத்தது சீரியஸான விஷயத்துக்கு வரும். ஒரு குழந்தை பிறக்குது. அது ஆணா பிறந்துச்சுன்னா ஒரே குதூகலம், ஒரே சந்தோஷம். அம்மா சிரிக்கிறா, அப்பா சிரிக்கிறா. அதுவும் முதல் பல நாள்ல ஆம்பளை பையனா மகராசியா இருந்தா தாமா பிறக்குன்னு சொல்லுவாங்க. எதனால வருது? ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ம நடக்குதோ நடக்கலையோ நம்ம பையன் ஒரு நாள் நமக்கு சோறு போடுவான், தங்க இடம் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சோ அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே தோள்களில் பாரத்தோடு பிறக்குது. அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்போடு பிறக்கிறது ஒரு ஆண் குழந்தை. அது இந்தியாவில இருந்தாலும் அமெரிக்கால இருந்தாலும் மாறதே இல்லை. அந்த குழந்தை வளர்ந்து கல்வி கற்று ஒரு வேலை தேடி அமெரிக்காக்கே வருதுன்னு வைங்க. இந்தியாவில இருந்தாலும் சரி வந்தாலும் அந்த குடும்பத்தை, அவனுடைய குடும்பத்தை ஒரு ஆண் தொடங்குவதற்கு முன்னால் ஓய்வு பெற்று தன் தந்தையின் குடும்பத்திற்கு உதவ வேண்டி இருக்கிறது. திருமணமாகாத தமக்கைகள் இருந்தாலும் உதவி செய்ய வேண்டி இருக்கிறது. சகோதரர்களின் கல்விக்கு உதவ வேண்டி இருக்கிறது. ஆனா பெண்களிடம் யாரும் அதை எதிர்பார்க்கிறது இல்லை. ஒண்ணு, நம்மளுடைய கலாச்சாரத்துல ஆணுடைய அனுமதி இல்லாமல் நாம் கொடுக்கறது இல்ல. அதையும் மீறி நம்ம கொடுத்தாலும் நம்ம அம்மா அப்பா வாங்கிக்க மாட்டாங்க. பிள்ளைகிட்ட போய் வாங்குறதா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பெற்றோர்களே நம்ம குடும்பங்கள்ல
அதாவது என்னோட அம்மா நினைக்கிறாங்க என்னோட குடும்பத்துல என்னை விட என் கணவருக்கு தான் பொறுப்பு இருக்குது, அவரு தான் முடிவு பண்ணணும், நானா முடிவு பண்ணி அவங்க கிட்ட கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. சோ யார்கிட்ட பொறுப்பு அதிகமா இருக்கு? அப்புறம் சொன்னார் அவரு, நான் வேலையை மாத்தி வந்துட்டேன், அதனால என் ஒய்ஃப் 2-3 தடவை வேலையை விட வேண்டி வந்தது. என் டெலிவரி அப்ப நான் என் வேலையை விட்டுட்டேன். ஆனா என் கணவர் அப்படி விட முடியுமா? அப்ப பொருள் இல்லாத இவ்வுலகம் இல்லை. அந்த பொருள் இருந்தா தான் ஒரு குடும்பம் இருக்கும். அந்த பொருள் ஈட்டுதல் என்ற கடமையை மேண்டேட்டரியாக செய்ய வேண்டியவன் கணவன். பொருள் இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேறும், ஒரு வீடு முன்னேறும். பெண்ணை பொறுத்தவரை நம்முடைய கலாச்சாரத்தில் அது ஒரு ஆப்ஷனலாக ஆக்கி விடுகிறது. அதனால அந்த பையனை விட்டுட்டு உங்க கட்சி தோற்று எதுக்கு நல்லா இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க வேலை ஏன் சார் நடுவுல? அப்புறம் பாரதியார் சொன்னார், காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? காரியம் செய்பவன் கணவன், செய்ய வேண்டிய கடமையுடையவன் கணவன். அவன் கூட ஒத்து போக, அவனோடு கை கொடுக்கத்தான் நம்ம பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத என்னோட முடிவுரையில நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு நான் ஒரு விளக்கம் வச்சிருக்கேன். ஆகவே முதல் பொறுப்பு அவனுக்கு தான் இருக்குது. ஈன்ற போதும் பெரிதுவக்கும் தன் மகனை, வள்ளுவன் பெரிய சான்றோர், எல்லாத்துக்கும் தெரியும். தன் மகளைன்னு அவர் சொல்லல, ஈன்ற போதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஓகே, நீங்க அமைச்சரை பத்தி சொல்லலாம். அதை மட்டும் சொல்லி, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பச்சையான ஒரு மரத்தை போன்றது. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிகரமான நேரங்களில் மனைவியும் குழந்தைகளும் ஒரு மரம் தன் சந்தோஷமான வசந்த காலத்தில் சிரித்து மலர்த்தும் வண்ணப்பூக்கள், தலை விரித்து பச்சை இலைகளாக விரியும் பச்சிலைகள், இப்படி அவர்கள் மகிழ்வூட்டு மகிழ்கிறார்கள். ஒரு குடும்பத்தின் எதிர்மறை காலத்திலோ மனைவியும் குழந்தைகளும் கிளைகளாகவும் பக்க வேறாகவும் மாறி பாதுகாக்கிறார்கள். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் கணவன் என்பவனோ ஆணி வேர் போன்றவன். எந்த காலத்திலும் ஆணி வேர் தன் பணி மறக்க இயலாது. அப்படி மறந்தால் அங்கே மரமே இருக்காது என்பதுதான் உண்மையான கூற்று. அதை யாரும் மறுக்க முடியாது. அவர்களின் பொறுப்புணர்ச்சியால் தான் பெண்களாகிய நாம் பாதுகாப்புணர்ச்சியோடு இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா விளக்கும் விளக்கல்ல, உள்ளத்தில் இருக்கும் பொய்யா விளக்கே விளக்கு என்ற உண்மையால் நான் கணவரே பொறுப்பு மிகுந்தவர். நமது இந்திய குடும்பங்களில் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் சரி, இந்தியாவில் வாழ்ந்தாலும் சரி, டைப்பர் மாத்துறது எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சாரி, எனக்கு பின்னாடி வரவர் பேச போறாங்க. எனக்கு மட்டும் ஒரு அதிகாரம் இருக்குமென்னா இதை எழுதி வச்சிருக்கிற தாளை பறிச்சு வச்சுப்பேன். அழகா அதை சமத்தா முன்னாலே எழுதி வச்சு அப்பப்போ கைதட்டுங்கள் என்றெல்லாம் அவங்களுக்கு சொல்லி. அப்படியா? இது நான் வகுப்பில் இருக்கும்போது பையங்கெல்லாம் மரியாதையாக நடக்கலைன்னு ஒரு வாத்தியார் ரொம்ப வருத்தப்பட்டார். நான் அந்த கல்லூரியுடைய வைஸ் பிரின்சிபல் போய் சொன்னேன், ஏண்டா விஸ்வநாதன் வரும்போது கைதட்டினா என்னன்னு, எந்திரிச்சு வணக்கம் சொன்னா என்னன்னு. மறுநாள் விஸ்வநாதன் வகுப்பு போனாரு பாருங்க, 90 வயது ஒன்னா எந்திரிச்சுக்கிட்டு வணக்கம் சாரோன்னு கத்துறான். இவர் என் ரூம்ல வந்து விழுந்துட்டாரு. கைதட்டுதல் வந்து இயல்பாக வர வேண்டியது இருக்கும். அவர்கள் அதில் இருக்கிற ஆர்வத்தினால் அவர்கள் செய்கிறார்கள். அடுத்து மனைவியை அணிக்கு ஜோசபின் பால்ராஜ் அவர்கள் பேசுகிறார். சான்றோர் நிறைந்த அவைக்கு என் பணிவார்ந்த வணக்கம். எதிர்கட்சி அன்பர் நாங்கள் லீவ் தள்ளுறோம், ஸ்னோ தள்ளுறோம், லான் மூவ் பண்றோம் என்றெல்லாம் சொன்னாரு. உங்களெல்லாம் பெத்து போட்டது யாரப்பா? அது ஒரு பெண் தானே, அவள் உங்க கணவனுக்கு மனைவி தானே. பாரதியார் சொன்ன மாதிரி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று ஆணுக்கு பெண் சரிசமம் மகன். எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேறி வீட்டு வேலையுடன் ஆபீஸ் வேலையும் செய்து டபுள் ஷிஃப்ட் பண்றாங்கப்பா. அதனால்தான் கண்டர் என்ற அறிஞர் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று கூறியிருக்கிறார். நீங்களாம் புல்லென்று நினைக்கின்ற என் மனைவிமாரை புருஷன்
வந்து பாரதிதாசன் கூறியிருக்கிறார், உயர்ந்தொருவன் வாழ்க்கை சரியாக நடக்க பெரும்பாலும் உதவுவர் மனைவிதான் கூறியிருக்கிறார் அவரு. இப்ப நீங்களா இருக்கீங்க, இந்த ஆம்பளைங்கெல்லாம் வந்து டூ இட் யோர்செல்ஃப் மேனுவல் வாங்கி அதை பெருசா படிச்சுட்டு இருப்பாங்க வீட்டுல. ஆனா வந்து இந்த பிளம்பர்ல ஒரு லீக் சிங்க்ல ஒரு லீக் வரட்டும், உடனே நம்ம தான் வந்து பிளம்பரை கூப்பிட வேண்டியிருக்குது. அது கூட அவங்க வரமாட்டாங்க. கூப்பிடுறதுன்னா நீயே போன் புக் எடுத்து பார்த்து கூப்பிட்டுட்டேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப வந்து இந்த கட்சிக்காரங்களை எங்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நாங்கெல்லாம் வந்து இல்லால், மனைவிக்கு இல்லால் என்று பெயர் தான்ப்பா. ஆனா வந்து நாங்க கணவனை இல்லாதவளாக ஆக்குறவங்க கிடையாது. என் மனைவிக்கு இன்னொரு பெயர் தாரன்னு உண்டு. அந்த மனைவி வந்து பொருளுக்கே ஆதாரம். அவள் இல்லைன்னா வீட்டுல எங்கப்பா பொருள் சேரும்? இப்ப வந்து நம்ம வந்து கடைக்கெல்லாம் நம்ம தான் போறோம், சேல் பார்த்து வாங்குறோம்னு எங்க அணித்தலைவி சொன்னாங்க. ஒரு தடவை எங்க வீட்டுக்காரர் வந்து நான் வந்து பர்த்டே கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வாங்க ஒரு 8 வயசு பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னேன் நான். அவர் போயிட்டு அவசர அவசரமா 2லேருந்து 5 வயசு கிளியரா போட்டிருக்கு அந்த கிஃப்டை வாங்கிட்டு வராரு. என்ன இப்படி வாங்கிட்டு வந்துட்டீங்களே, இதை போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா உடனே அவர் வந்து இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம், போன வாரம் வந்து நம்ம ஃப்ரெண்டு விஜய்க்கு குழந்தை பிறந்தது, அதுக்கு பர்த்டே வரும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. எந்த காலத்துல இந்த பொண்ணு வந்து 2 வயசு ஆகி அதுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம், இந்த டாயோட ஃபேஷனே போயிடும்பா. வீட்டுல தான் இப்படின்னா இவங்கெல்லாம் சோசியல் லைஃப்லயும் எப்படி இருக்காங்க? இப்ப எங்க ஃப்ரெண்ட் ராணி சிவா இங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து போன வருஷம் பிரசிடென்டா இருந்தப்ப இவரை வந்து செக்ரட்டரியா இருக்க சொல்லி கேட்டாங்க. உடனே இவர் என்ன சொல்றாரு, ராணி நான் வந்து செக்ரட்டரியா இருக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா வந்து நான் வந்து மீட்டிங்க்கெல்லாம் வருவேன், ஆனா நோட்ஸ் எடுக்க மாட்டேன், நான் வந்து எல்லாரையும் சாப்பாடுக்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் எல்லாத்தையும் பார்த்துப்பா, ஜோசியன் நம்பி நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. கடைசியில என்னாச்சு, இவரு பேரு செக்ரட்டரி, நான் வந்து இந்த செக்ரட்டரிக்கு ஒரு செக்ரட்டரி. ஒவ்வொரு ஆண்மகனின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் தான் இருந்துட்டா. பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை, ஆணுக்காக தான் பெண் படைத்திருக்கிறார்கள். வெற்றிகரமாக வாழ்ற ஒவ்வொரு மனிதனையும் நீங்க கேட்டீங்கன்னா, என் வீட்டுல வந்து என் குடும்ப தலைவி என் மனைவி எல்லா வேலையும் பார்த்துக்கிறனால தான் என்னால என் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லாதவங்களே இருக்க முடியாது. இதையே கண்ணதாசன் ஒரு பாட்டுல, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கிடைத்ததடி என்று பாடியிருக்கிறார். வாழ்க்கை ஒளிமயமான. அப்புறம் வந்து பாரதியார் வந்து பெண்களை வந்து சக்தி நிலையம் கூறுகிறார், அதாவது பவர் ஹவுஸ். அவங்க இல்லைன்னா ஒண்ணு நடக்காது. அதுக்காக பாரதியார் இன்னும் வந்து காதல் செய்யும் மனைவி பட்டு கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும். கடவுள் நிலைக்கே கொண்டு வரவா மனைவி தான்ப்பா. அந்த நிலையை வந்து ஒரு பெண் ஒரு மனைவி தான் முடியுமே ஒழிய வேறு யாராலும் முடியாது என்பதை நான் உறுதி கூறுகிறேன். நடுவர் அவர்களே, நீங்க இவங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு அவங்க பக்கம் சாஞ்சிடாது, நீங்க அவங்க பக்கம் தான் பேசிட்டு இருக்கீங்க, எங்க பக்கம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையான கேட்ட வரணும். ஜோசபின் பாரராஜ் அவர்களை நான் நெஞ்சான பாராட்டுகிறேன். அடுத்து ஒரு பல முறை இந்த மேடையில் தோன்றி கவிதையாலும் தன்னுடைய பேச்சாலும் அனைவரும் உடலையும் கவர்ந்து வருகிற அந்த பேர் தான் எனக்கு ரொம்ப புரியவே இல்லை. கோம்ஸ் கணபதி அவர்கள், அவசரமா சொல்லியிருந்தான். கோம்ஸ் கணபதி அவர்கள் இங்கே பேசுகிறார், கணவனை அழைத்து பேசுகிறார். எனக்கு இந்த தலைப்பு உங்க மீனாட்சி இல்லையா தந்தப்போ, அமெரிக்க தமிழ் குடும்பங்களில் பருப்பு மிகுதியாக பெற்றவர் கணவனா மனைவியான்னு அவங்க சொன்னாங்களா, நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. இதுக்கு ஒரு பட்டிமன்றமா அவங்கள்ட்ட இல்லாத உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, கடலை பருப்பா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் என்னோட தலைவர் சொன்னார், இல்லைங்க அது பொறுப்பு அதிகமாக பெற்றவர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க முதல்ல வந்தீங்களா உங்க வீட்டுக்காரர் முதல்ல வந்தாரா? ஒவ்வொருத்தரையும் வீட்டுக்காரர் அமெரிக்காவுக்கு உங்களை கூப்பிட்டு வந்தது. ரத்னா நீங்க வந்தீங்களா? தேவநாயகம் தேவநாயகம் உங்களை கூப்பிட்டு வந்தது. யாரும் கேட்டு பாருங்க, நம்முடைய ஆண்கள்ல எல்லாரும் பொறுப்பா இங்க வந்து சம்பாதிச்சு பொறுப்பா மனைவி இங்க கூப்பிட்டு வந்தாங்க. இது அவங்க பாரதிதாசனையும் பாரதியாரையும் கோட் பண்றாங்க. நான்
இந்த அமெரிக்காவுக்கு வந்த உடனே என்னுடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு எனக்கு பாரதியார் 40 வருஷத்துக்கு முன்னாடியே 50 100 வருஷம் 65 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாரு. மாடு வென்று வைத்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், சொன்னபடி கேட்பேன், கொண்டாடி சொன்னபடி கேட்பேன், பிள்ளைகள் சொன்னபடி கேட்பேன், துணிமணிகள் காத்திடுவேன், சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டி செய்தேன். நேரத்தை அப்படி சொன்னதுனாலதான் என் பொண்ணு குன்றக்குடி அடிகளாரை பற்றி பேச முடிஞ்சது. ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திடுவேன், காடுபடியானாலும் கள்ள பயமானாலும் இரவி பகலிலே எந்நேரமானாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை. தேவரீர், என்னுடைய மனைவியை பார்த்து, தேவரீர் உன்னுடைய உண்மை காப்பதே வேலை. பாட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எங்கேயாவது கணவன் அமைவதெல்லாம் புருஷன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இருக்குதா? ஏன்னா மனைவி அமையணும்னா உங்களுக்கு இறைவன் வரம் கொடுத்திருக்கணும். புருஷன் இட்ஸ் கிவன், எல்லாருக்கும் லக்கு. நான் கவிதை எழுதுறேன், கதை எழுதுறேன். ஒருத்தர் கேட்டாரு, நீங்க கதை எழுதுறீங்களே, ஹாஸ்ய கதை எழுத பிடிக்குமா இல்ல சோக கதை எழுத பிடிக்குமான்னு கேட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹாஸ்ய கதை தான் எழுதிக்கிட்டு இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே சோகம். இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு, இப்ப மினசோட்டாவில் இருக்கிறாரு. அவர் பேரு சுந்தர். அவர் பேர் வந்து சுந்தராகுது, கம்ப்யூட்டர்ல சரியா போக மாட்டேங்குது, சுந்தர் நிறுத்திக்கிட்டாரு. எனக்கு கோமதி நாயகன் தான் என் பேர் இருந்தது, கம்ப்யூட்டர்ல அது கோமதி நாயனுக்கு ஆயிடுச்சு. என் ப்ரொஃபசர் என்ன கோமதி நாயின்னு கூப்பிட்டாரு, அதனால நான் கோம்ஸ் ஆயிட்டேன். காலேஜ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கோம்ஸ் தான் கூப்பிடுவாங்க. அவன் வந்து சுந்தர் வந்து கொஞ்சம் பாலை திருப்பி நல்லா ஸ்பின்னிங் போடுவான், அதனால அவன் பாலை திருப்புற சுந்தர். அவன் ஒய்ஃப் பேர் வந்து பாக்கி. அவன் கூட்டு வந்த இடத்துல கம்ப்யூட்டர்லயே எப்போ இருப்பான், மவுஸ் பேட்லயே இருப்பான், எப்போ இதே கீபேட்லயே இருப்பான். அவன் வந்து பயங்கரமா வெறுப்பேற்றிடுவாங்க. ஈவினிங் அவன் அவ்வளவு உட்காந்துட்டு வீட்டுல வந்து ஈவினிங் வந்து சாப்பிட முடியல உட்கார்ந்தான்னா, பாலக்காட்டுலாம் கேட்டா, திருவிடமருதூர்ல என்ன கேட்டா, அங்கெல்லாம் கொடுக்கலை, உங்களை கொண்டாந்து இங்க கொண்டாந்து மாட்டி விட்டுருக்கா, இங்க பாருங்க மினசோட்டாவில் இருக்கிறேன், இங்க மினசோட்டாவில் ஒரு வெயில் காய்தா, மழை எப்ப பார்த்து குளிர் அடிக்குது, எனக்கு மாடியில வடாம் காய முடியல. அவளோட கவலையெல்லாம் பாருங்க, வடாத்தை பற்றி கவலை. அவன் வந்து உடனே அவன் போட்டு பாக்கி அழாதே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்ப்யூட்டர், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மவுஸ் பேட், நீ இப்படி அழாத கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாரும் சொல்றாங்க, பெண் அடிமை தலையிறக்க முதலில் வாழெடுத்து புறப்பட்ட முன்னோடிகள் எல்லாம் ஆண்கள். என் நினைவுக்கு வருகிற முதல் முகத்தில் முறுக்கான மீசை பாரதி, வேறொன்றில் வெள்ளை நிறை தாடி பெரியார். பெண் விடுதலை வரலாற்றை கண்ணை மூடி எழுதி கொண்ட முற்படுகிறவர்கள் கூட பாரதியை மறந்துவிடும், பெரியாரை மறந்துவிட முடியாது. ஜாதிக்கு எதிராக சதிக்கு எதிராக குரல் கொடுத்த ராஜாராம் மோகன் ராயும், விதியை மறுத்து குரல் கொடுத்த விவேகானந்தரும் ஆண்கள். விதவை மறுமணத்தை வலியுறுத்தி விருத்தங்கள் எழுதிய பாரதிதாசனும், இளம் சிறுமியர் மனத்தை எதிர்த்து சட்டம் கொண்டு வந்த ஹரிவதாஸ் சாரதாவும் ஆண்கள். அடிமை கொண்டவர்கள் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று பெண்ணின் மீது இருந்த பிரியத்தாலே லார்ட் வர்திங்டன் என்று சொன்னார். சொன்னது ஒரு ஆண். எழுதப்படாத இன்னொரு உண்மை உண்டு. வெற்றி கொள்ள பெண்ணுக்கு துணையாக எப்போதும் ஒரு ஆண் இருக்கிறார். பேணி வளர்த்த தந்தையாக, பெற்றெடுத்த பிள்ளையாக, புரிந்து கொண்ட கணவனாக, பிரியமிக்க தோழனாக ஒரு ஆண் இருக்கிறார். உனக்குள்ளும் ஒரு ஆண் இருக்கிறார். அந்த காற்றின் மைந்தர்களை அறிந்து கொள்வாயா தோழி? இப்பொழுது அந்த அணியின் தலைவர்கள் தொகுப்புரை தருவார்கள். அதன்படி கணவனை அந்த அணியின் தலைவர் தான் முதலில் தொகுப்பு தருவார்கள். அனாவசியமா நேரத்தை கடத்த வேண்டாம். நாமெல்லாம் சயின்டிஸ்ட்டு, நிறைய பேர் விஞ்ஞானிகளாக இருக்கும். ஆதாரபூர்வமாக சொன்னால் தான் எல்லாம் புரியும். நான் இங்கே வரத்துக்கு முந்தி ஒரு நிறைய 20-30 குடும்பத்தை கலந்து அவங்களாம் எந்தெந்த துறையில் எந்தெந்த இதில் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தான் சரி. முதல் லைனில் இருக்கிறது இந்த டைம் ஸ்பெண்ட் பை மென். அடுத்தது மனைவிகள் வந்து எவ்வளோ நேரம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சமயக்கட்டில் வேலை செய்கிறது மொத்தம் பார்த்தீங்கன்னாக்க கணவன் குறைச்சலாக இருக்குது, மனைவி 2 பக்கம் வேலை செஞ்சுருக்காங்க. இதுதான். அடுத்தது குழந்தை வளர்ப்பில் பார்த்தீங்கன்னாக்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வருது. ஒரு குடும்பம் 15 குடும்பம் 20 குடும்பம் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்தது கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி வருது. வீட்டு வெளி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க பார்த்தீங்களா, கணவனுக்கு எவ்வளோ வேலை செஞ்சிருக்காருன்னு, மனைவி கொஞ்சம் தான் வேலை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் ஆராய்ச்சி, நான் என்னுடைய நம்பர் இல்லை, எல்லாம் கேட்டு சொன்னது. வீட்டு பராமரிப்பு பார்த்தீங்களா, ஒண்ணுமே இல்லை, நான் தான் இல்லை.
தான். ஆனாலும் நான் ஏன் சொல்லணும்? இதான் டேட்டா. சரியா போச்சு. திருமதி சேவன் செட்டி அவர்களே, இல்லை அதான் இவங்க நீங்க கேட்டா அவருக்கு டேட்டாவை எடுத்தாரு. நீங்க கேட்டதெல்லாம் சேவன் செட்டி எல்லாத்துக்கும் இவங்களா ஒரு சார்ட் தயாரித்து வச்சிருந்தா அது உண்மைன்னு யாருக்குன்னே தெரியும். அவங்கெல்லாம் அப்ளாஸ் எழுதி தான் அப்ளாஸ் வாங்க வேண்டியிருக்கு. நாங்க உண்மையை சொல்லியே அப்ளாஸ் வாங்குறாங்க. மின்சார சம்சாரத்தை பத்தி பேசினாங்க. மின்சாரம் இல்லாம இவங்களுக்கு 3 நாள் கூட வாழ முடியும். சம்சாரம் இல்லாம 1 நிமிஷம் கூட வாழ முடியாதுங்க. அப்புறம் அந்த ஸ்னோ ப்ளோவிங் எல்லாம் யாரு? நாங்க தான் வெளியில போய் வேலை பார்க்குறோம். இது என்ன லான் மோவிங்லாம் நாங்க தான் பண்றோங்கிறாங்க. பக்கத்து வீட்டு பையனை கொடுத்து இந்த $5 தரேன், $5 கொடுக்குறேன், மோ பண்ணிட்டு போமா. சரி, அப்புறம் ஒரு வீக்கெண்ட் நான் வர்றேன்னா இவங்கெல்லாம் தவிச்சு போயிடுவாங்கங்க. அப்புறம் மற்றபடி இன்னும் என்னன்னா, கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, வேறென்ன நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். ஆமாங்க, நாங்களாம் வேறு, கண்ணுக்கு தெரியாத வேறுங்க. நாங்களாம் வேற இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் இலையா பூவா இதுவா பூத்து கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, நாங்க வந்து இப்ப வெறும் வீட்டு வேலை மட்டும் பண்ணலைங்க. வெளியில போய் பொருளை ஈட்டிட்டு வரோம். அதை எப்படி நல்லா காப்பாத்தி பெருக்கிறதுங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் கிளப்ஸ் எல்லாம் இது பண்ணி இன்னைக்கு ராதிகா பத்தி கூட மேல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசினாங்க. ஸோ நாங்க பொம்பளைங்க எல்லாம் நல்லா இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வெறுமன சமையல் மட்டும் கவனிச்சுட்டு இருக்கிறது இல்லை. அப்புறம் சான்றோர் எல்லாம் வந்து பெண் உரிமைக்காக போராடினாங்கன்னு சொன்னாங்க. உண்மை, நாங்க யாருமே ஆண்கள் நீங்க எங்களோட உரிமைக்காக போராடுறீங்கன்னு சொல்லி நாங்க பொறுப்பு யாருக்கு அதிகங்கிறது தான் இந்த கேள்வியை தவிர யார் எங்களுடைய உரிமைக்காக போராடிங்கிறது கேள்வி இல்லைங்க. ஆனா அந்த சான்றோர் எல்லாம் பொறுப்பு யாருக்கு இருந்தது தெரிஞ்சுக்கிறதுனால தான் எங்களுடைய உரிமைக்காக போராடினாங்க. இங்க அமெரிக்காவுக்கு முதல்ல நாங்க தான் வந்தோம்னு சொன்னாங்க. உண்மை, நீங்கெல்லாம் வந்தீங்க. ஆனா நீங்கெல்லாம் தாக்கு பிடிக்காதனாலதான் ஊருக்கு உடனே அம்மாவுக்கு போன் போட்டு எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்க அவங்கெல்லாம் எங்க கல்யாணம் பண்ணி இங்க அனுப்பிச்சு வச்சாங்க. உங்களெல்லாம் இங்க நல்லா வாழ வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணுமா என்ன? தேங்க்ஸ். பெருமக்களே, நான் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு திரும்ப சென்னைக்கு போக வேண்டும் என்ற ஆசையில் தான் வந்தேன். இனி போவதாக இல்லை. ஏனென்றால் இந்த குடும்பங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி கொண்டு 10 ஆண்டுகள் இங்கே தள்ளலாம் என்று தோன்றுது. இதை விட ஒன்று சிறந்த பணி எது? ஒன்றும் வேண்டாம். ஒரு குடும்பத்தில் போய் சண்டை மூட்டுறது ரொம்ப எளிது. ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, மேத்தா எல்லாரும் சும்மா சொல்லலாம். மேத்தா வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், மேத்தா வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட மேத்தா வரலையானா, மேத்தா இன்னுமா வரலன்னு சொல்லிட்டேன்னா அது போதும். அது பத்தாது. ஏன் பத்தாது? நல்லா பத்தும், 1 வாரத்துக்கு பத்தாது. எது அடுப்பு பற்றாது, இது பற்றும். நல்லா அந்த சண்டை முடிவுனா ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டை விட கஷ்டம் இங்கே ரொம்ப எளிதாக இருக்கிறது. 2 பேரும் அழகாக தன்னுடைய உரிமைகளை பற்றி எல்லாம் பேசினார்கள். ஆண் யாருக்கு ஆண், யாருக்கு பொறுப்புங்கிறதா? வீடு தானே. வீடுங்கிறது என்ன? வீடு ரொம்ப எளிது தான், தெரியுமா? இதுதான் நான் கத்துக்கிட்டது. வீடுன்னா என்ன? வீடு ரொம்ப எளிது. அன்புன்னா என்ன? எங்க சொல்லுங்க பாப்பா. டிவைன் அன்பு இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அன்பு 30 வருஷம் வாத்தியாரா இருந்தா ஒருத்தர் போய் அன்புன்னு, அன்புன்னா என்னன்னு கேட்டேன். வாத்தியார் சொன்னாரு, அன்புடா அன்பு. ஏன் சார் உள்ளபடியே தெரியலன்னு கேட்டா பரதநாட்டியம் ஆடுறீங்க? தெரியலன்னு கேட்டா அன்புன்னு விளக்கம் சொல்லுங்க பாப்பா. அவ்வளவுக்குரிய பாட்டன் திருவள்ளுவனே சொன்னாரே, அன்புக்கு அடையாளம் காட்ட முடியுது தவிர அன்புன்னா என்னன்னு சொல்ல தெரியல. அன்புக்கு அடையாளம் கண்ணீர், குடும்பத்துக்கு அடையாளம் அன்பு, குடும்பத்துக்கு அடையாளம் பாசம். நான் இப்போ நீங்க ஒரு 6 மாதம் கழிச்சு ஒவ்வொரு வீடா என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அப்புறம் இந்த பட்டிமண்டபத்தை வச்சிருக்கணும். ஒரு இடத்துக்கும் கூப்பிடாம என்னை கொண்டாந்து 1 வாரத்தில் இங்கே நிறுத்தி இந்த பாடு படுத்தப்படாது. ஒவ்வொரு வீடா போய் நான் பார்த்துருக்கேன். ஆனா என்ன நடக்குதுங்கிறது ஓரளவு நீங்கள் சொல்வதை வைத்தே புரிகிறது. பெண்ணை நம்ம ரொம்ப எளிதா நினைச்சுடுறோம். ஏன் நினைக்கிறோம் தெரியுமா? எளிதாக அவர்கள் கிடைக்கிறார்கள். முன்னெல்லாம் சில போட்டி வச்சு கல்யாணம் பண்ணலாம். ஒரு போட்டி, ஒரு வில்லை அடிச்சு ஒரு அம்பை அடிச்சாதான் கல்யாணம், ஒரு காளையை அடக்கினாதான் கல்யாணம். எங்க மாமனார் அப்படி சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், ஒரு காளை இருக்கு அதை அடக்கினாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு. நான் என்ன சொல்லியிருப்பேன்? எல்லாத்துக்கும் காளையை பார்த்துட்டு சொல்றேன். ஒரு கண்ணுக்குடி சைஸ் இருந்தா அடக்கிடுவேன்.
கோம்ஸ் என்னோட கெட்டிக்காரர், ஏன்னா கம்ப்யூட்டர் மேன். அதனால அவர்னு சொல்லி பாரு, பொண்ணை பார்த்துட்டு சொல்றேன், நல்லா இருந்தா அடுப்போம், இல்லைன்னா இதுக்கு போய் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு தகுதி வேணும். உயிரை பணையம் வைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? சும்மா எல்லாருக்கும் போய் உயிரை கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால அவர் வச்சுருப்பாரு. அவர் எங்களோட கெட்டிக்காரர் சந்ததி, அவரை சொல்லிப்பாரு, போய் அவன் பொண்ணை நீயே வச்சுக்கிட்டுருப்பாரு. பின்ன கல்யாணம் பண்ணாட்டி அவன் தான் வச்சுப்பான். திரும்பி சந்தேகம் அவரா போயிருப்பாரு. எளிமையாக கிடைக்கிறார். ரொம்ப எளிமையாக கிடைக்கிற பொருள் நமக்கு எது தெரியுமா? ஆண்களுக்கு, தமிழ் சமுதாய ஆண்களுக்கு புகழ் அல்ல. புகழ் ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப கஷ்டப்பட்டாதான் புகழ் வரும். உடனே வர்றது கெட்ட பேர், உடனே வர்றது பெண். இதுதான் நமக்கு. அதனாலதான் அவன் சொன்னா இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். இப்ப யார்கிட்ட இருக்கு? உங்க வீடுகளில் பார்க்குற வேலைகளை பார்க்கும்போது நல்லா தெரியுது. சமையல்லாம் அப்புறம் ஒன்றும் எழுதில்லை. நீங்க என்னமோ ரொம்ப சாதாரணமா சாம்பார் வச்சுட்டீங்களே, எனக்கு தெரியும். தோசை என்னமோ முடியுமா? நான் இதுவரை தோசை எதிர வாத்திருக்கேன் தெரியுமா? ஆனா ஒவ்வொரு தடவை தோசை பார்க்கும்போது ஒவ்வொரு தோசைக்கல்ல அவுட்டு. ஒரு தோசைக்கல்ல அதை விட்டு வராது. தோசையை பார்த்து தோசையா எடுத்து வச்சு சாப்பிட்டேன்னு நம்ம வரலாற்றுல கிடையவே கிடையாது. தோசையை பார்த்து அள்ளி வச்சு சாப்பிட்டுருக்கேன். முடியுமா? முடியும். அதுக்கு தோமான்னு பேர் வச்சிருக்கேன். தோசை உப்புமா ரெண்டு சேர்ந்து தோமா, செம்தோமா மாதிரி அது உள்ள வந்துடும். அப்படி வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம நாட்டு மரபுப்படி சுரண்டி சாப்பிட்டுருக்கேன். அது இல்லைன்னா இந்தியாவில் பிறந்ததுக்கு அர்த்தம் கிடையாது. அதனால சுரண்டி வச்சு சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் தோசை வாக்குறதை என்னைக்கு நிறுத்துன்னு தெரியுமோ? என்னங்க, ஒரு தோசைக்கு ஒரு கல்லா? கல்லுக்கு ஒரு தோசை போடுவான். கல்லுக்கு ஒரு தோசை போடுவாங்க. ஒரு தோசைக்கு ஒரு கல்லா முடியும்? முடியாது. இனிமே முயற்சியை பண்ணாதீங்க. நான் எவ்வளவு காட்டாது மாவட்டம்னு பேர் வச்சிருக்கேன். வட்டமா வருமா? ஊத்தி பாருங்க. நான் உங்க வந்து ஊத்தாம விட போறது இல்லை. தோசையை வார்த்து காட்டுங்க பார்ப்போம். மாவட்டம் வருதான்னு. மாவட்ட தலைவர் பண்ண வருவார் தவிர மாவட்டமா வரவே வராது. வந்தாலும் எடுக்க வராது, வேகாது, வெந்திருக்காது. வெந்தா கறி போடும். எவ்வளவு கஷ்டம். எப்படி உங்களுக்கு திரும்பி சமைச்சிருக்கேன். யாரும் சாப்பிட முடியாத உணவு. நான் 10 பேர் சமைச்சேன்னா 100 பேர் சாப்பிடலாம். சாப்பிட்டா தானே. அவரு சிக்கனமான ஆடு. கஷ்டங்க. வீடுங்கிறது என்ன? அவங்க குழந்தைய பார்க்க ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு காலையில என்ன கம்ஃபர்ட் சீட்ல தங்கியிருக்கேன். காலையில ஒரு குழந்தைய எடுத்துட்டு ஒரு அம்மா தான் வந்து சீரியல் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் ஒரு அப்பா வந்து எடுத்து கொடுக்குறது? எங்கம்மா வீட்டுக்காரனே போர்த்திட்டு தூங்குறாரு. அப்புறம் கேட்டேன், என்னம்மா நேரத்தில் தூங்கிட்டு போர்த்திட்டாரு? போர்த்திட்டு தூங்குறது, தூங்கிட்டு போறது முடியும். ஒன்றும் வேணாம். நான் ஒரு டெஸ்ட் தரதான் இருக்க ஆம்பளைங்க ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அழுகிற குழந்தைய நீங்க சமாதானம் பண்ணிருந்து வரணும். சனியும் அது அங்கே நாங்கள் ஐயோ படுத்துற பாடு. ஒரு வீட்டுக்கு போய் ஒரு குழந்தைய பார்த்து, ஏமா உன் பேர் என்னன்னு கேட்டேன். சனியன்னுச்சு. நான் சொன்னேன், என் பேரை கேட்குறேன்னு. அது சொல்லிச்சு, என் பேர் தான் மாமான்னு. உன் பேர் அப்படியான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு பேர் தமிழரசின்னு பேரு. அப்பா அம்மாவும் சனியன் தான் போடுவேன். சரி, அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு பாட்டி சனியனோட சினிமாவுக்கு போயிருக்காங்க. பாட்டி சனியனோட சினிமாவுக்கு போயிருக்காங்க. நான் நல்லபடியா பேய் குடும்பத்துல வந்து மாடிக்கிறேன். அதை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடி எனக்கு தெரியும். எங்க குழந்தைய வளர்ந்து பார்ப்போம். ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. நாங்கள் உண்மைதானே அந்த பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து இந்த பிள்ளையை படிக்க வச்சு நான் இங்க நடக்கிறதா சொல்றேன். அங்க வேற. அங்க ஒரு ஸ்கூல் ரிக்ஷான்னு ஒண்ணு வரும் பாருங்க. சென்னையில அந்த ஸ்கூல் ரிக்ஷா பாத்தீங்கன்னா நீங்க ராவணன் நிறைய பார்க்க வேண்டாம். 50-60 உட்கார்ந்துருக்கோம். இப்ப சீதிக்கு கொண்டாந்து ஓங்கி ஒரு அப்பு அந்த பிள்ளைய அது எரிவா அங்க போய் அப்பிக்கும். ஒரு வீச்சு வீசுனா அந்த 10 பிள்ளைக்கு நடுவே போய் அப்பிக்கும். அப்பதான் எனக்கு முருகனுடைய தத்துவமே வழங்குச்சு. எப்படின்னா முருகனுக்கு 6 முகம். இவர் தன் பிள்ளை முகம் மட்டும் பார்ப்பார். அந்த ரிக்ஷாவுக்கு நடுவே தன் பிள்ளை முகம் மட்டும் பார்ப்பார். வாங்க $20 தராரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க சும்மா இருங்க. நீங்க சும்மா ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க எவ்வளவு தர்றீங்க? நீங்க என்னப்பா நீங்க அவசரப்பட்டு என்னைய சம்பாதிக்க விட மாட்டாங்க உங்களுக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டா, நான் வந்து பரீட்சை எழுதுறேன் சொல்றேன் பாருங்க. மணி நீங்க அடிக்க முடியாது. நீங்க மணியால் அடிச்சா கூட நிறுத்த மாட்டேன். மணியால் அடிச்சா நிறுத்த மாட்டேன். ஏன்னா அடுத்த நிகழ்ச்சி வர்றவங்க என்னுடைய தானே. அவரு என் பையன் வந்து பரீட்சை எழுதிருந்தான். பரீட்சை எழுதிட்டு நடுவே எழுதுனா பாருங்க, தமிழ் பரீட்சை நடுவே கடிதம் வச்சிருக்கான். கடிதம் வச்சுட்டு ஐயா எழுதினாங்க, இதை வைத்திருக்கிறேன், மேற்கொண்டு வேண்டுமானால் இந்த முகவரிக்கு எழுதவும் எழுதினான். ஏதா 10 ரூபாய்
ரூபாய் வச்சு பின் பண்ணி மேற்கொண்டு வேண்டுமானால் இந்த முகவரிக்கு எழுதுவோம். ஏன் 10 ரூபாய் வைத்திருக்கிறேன்னா எனக்கு எழுதுகிற செலவிற்குன்னு எழுதலாம். அது மாதிரி பாருங்க, $20 ஒரு $2000 கொடுத்தாலாவது நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்க தவிர இதெல்லாம் இந்த இதான் முதல்ல. ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு சமையல் மட்டுமல்ல, குடும்பத்தை வளர்ப்பது, குழந்தைகளை வளர்ப்பது, வீட்டு வேலையை பார்ப்பது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற மனங்களை ஒழுங்காக நிறுத்துவது. மனங்களை ஒழுங்காக யாரால் நிறுத்த முடியுமோ அவர்களால் வீட்டை நிர்வகிக்கிறார்கள். மனத்தை நிறுத்த முடியுமா சார்? நிறுத்த முடியும். மனத்தை நிறுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? நீங்க சொல்லிட்டா பெண்ணுக்கு உண்டு, நீங்க சொல்லிட்டா நான் நம்ப முடியுமா? முடியாது. பெண்ணுக்கும் உண்டு இவர் சொல்றாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நன்றாக எழுதுவது பென்சிலுக்கு இலக்கணம், நல்லா அழிக்கிறது ரப்பருக்கு இலக்கணம். சில பென்சிலால் எழுதிட்டு ரப்பர் அழிச்சா பெரிய எழுத்தாயிரும், பென்சில் எழுதி ரப்பர் அழிச்சா பெரிய எழுத்தாயிரும். ஒரு அப்பா ரப்பர் ஃபேக்டரி வச்சிருந்தாரு, பையன் அதை எடுத்து அழிச்சான். அழிக்கவே இல்லையேப்பா, என்னம்மா நம்ம ரப்பர் ஃபேக்டரி செஞ்ச ரப்பர் அழிக்கவே இல்லையேன்னா இந்த அம்மா சொன்னா அதை அழிடா, நம்ம சொத்தை பூரா அதான் அழிச்சதுன்னா. ரப்பர் ஃபேக்டரி சொத்தை பூரா அழிச்சிருக்கலாமா, இந்த எழுத்து அழிக்கிறியே, ஒரு எழுத்து அழிக்கிறியே, இது தலையெழுத்து. மனங்களை நிறுத்தக்கூடிய ஆற்றல். மனங்களை எப்படி நிறுத்துவது? நீங்கள் இளைஞர்களை இங்கே கொண்டு வருவது எப்படி என்று நினைக்கிறீர்களே, அந்த இளைஞருடைய மனங்களை எப்படி நிறுத்துவது? அன்பால் நிறுத்தவில்லை. இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று நிறுத்தவே முடியாது. அன்பு என்ற ஒரு நார்னா வள்ளுவன் அன்பு என்பதை கயிறு என்று பேசினான். அன்பு என்ற நாரும் பாசம் என்ற பண்பும் கொண்டு கட்டுகிறவர்கள் யார் என்று சிந்தியுங்கள். அதிலிருந்து குடும்பத்தை யார் காப்பாற்ற வேண்டும்? புரியும். நம்ம வெளியே போறோம், கார் ஓட்டுறோம், இங்க ஒரு பக்கத்தில், அது இந்த ஊர்ல கார் ஓட்டுறது ரொம்ப எளிதா இருக்குங்க. ட்ரிங்க்ஸை குடிச்சுட்டே ஓட்டுறீங்க. நான்லாம் ஓட்டிக்கிட்டு மேலே போய் ஓட்டிடுவேன். எனக்கு டிரைவிங் பழகி தந்தவர் எப்படி ஆளுங்க, கோவிந்தன் ஒருத்தர் பேர், அவர் பேர் கோவிந்தன். இப்போவே சொல்லிட்டேன் பேரு. பழைய காலத்து தூர காரு வேகமா போயிட்டு இருக்கு, ஸ்டேரிங் கையோட வந்துருச்சு. நான் உடனே கத்துனேன் கோவிந்தான்னு. கோவிந்தான்னு கத்துனேன். என்னன்னு கேட்டாரு, இரு கொஞ்ச நேரத்துல பாருங்க, கையில என்னன்னு கேட்டேன், சக்கரம்னா. பின்ன கோவிந்தனுக்கு விஷ்ணுவுக்கு சக்கரம் தானே கையில வேணும். விஷ்ணு பெருமானே சங்கு எங்க, கொஞ்ச நேரத்துல நம்ம 2 பேரும் ஊதிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்து ஊதிடுவாங்க. இப்ப ஏன் இன்னைக்கு வந்து உங்க 4ஆம் தேதி, ஜூலை 4ஆம் தேதி, இன்னைக்கு 1998ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி ஏன் வந்து நிற்கிறேன்? அந்த கார் 2 இருந்தது. ஒன்று வாழைத்தோப்பு, ஒன்று தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பில் பாயாமல் வாழைத்தோப்பில் பாய்ந்ததனால் வாழ தோப்பானவன் நான். தென்னந்தோப்பில் பாயாமல் வாழைத்தோப்பில் பாய்ந்தால் வாழ தோப்பானவன் நான். அதனால நிற்கிறேன். அப்படி அங்க டிரைவிங் வந்து நம்ம எங்க நீங்க ட்ரிங்க்ஸ் குடிச்சுட்டே ஓட்டுறீங்க, அதெல்லாம் எழுதுங்க. ரொம்ப சாதாரணம். மனங்களை பக்குவப்படுத்தி, மனங்களிலே தன்னை வாழ வைத்து, தான் எங்கிருந்தோ வந்து அங்கே அந்த மனத்திலே தான் குடியேறி, தான் பெற்ற பிள்ளைகளை குடியேற்றி, குடியேற்றாமல் அவனை காப்பாற்றி, குடியேற்றி குடியேற்றாமல் அவனை காப்பாற்றி காக்கிற பொறுப்பு உடையவர்கள் யாரோ அவர்கள் தான் குடும்பத்தில் பொறுப்பு மிக்கவர்கள். நீங்கள் 1000 தாள்களிலே எழுதி காட்டினாலும், 1000 இதயங்களிலே எழுதி காட்டுகிற உள்ளம் எதை கருதும் என்றால், ஆண்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது என்றாலும் இல்ல பொறுப்பு என்று வருகிற பொழுதும், குடும்ப பொறுப்பு என்று வருகிற பொழுதும் அது பெண்களுக்கே உரியது. இந்த நாட்டில் அல்ல, இந்த நாட்டில் அவர்கள்தான் எழுதுகிறார்கள். தயவு செய்து நீங்களும் அவர்கள் கைகளில் வணிந்து கொடுங்கள், வளையாது விட்டுவிடாதீர்கள். வணிந்து கொடுத்து அந்த இன்பத்தை பிடித்து அவர்களை போற்றி வளர்த்து அன்பிற்காக இயங்குகிற அவர்களுடைய உள்ளங்களை பாராட்டி, இந்த அமெரிக்க திருநாட்டில் வாழ்கிற தமிழ் குடும்பங்கள் எல்லாம் அன்பால் செழிக்க வேண்டும். ஆகவே குடும்ப பொறுப்பு மிக்கவர்கள். நான் இந்த புறத்தில் நின்றாலும் அந்த புறத்திற்குத்தான் நான் தீர்ப்பை சொல்கிறேன் என்று சொல்லி மகளிரே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். சாதாரணமாக எங்களுடைய 10 மண்டபங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் 3 மணி நேரம் நடக்கும். இது போல கால கட்டுப்பாட்டுக்கு நான் கட்டுப்பட்டு நிறுத்தியதில்லை. இருந்தாலும் கால கட்டுப்பாட்டுக்கு கட்டாயம் நாம் பணிய வேண்டும். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் அழகாக நிறைவு செய்கிறேன். நேற்று கூட இங்கே ஸ்டார் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், ஒரு பேச்சாளர் ரொம்ப கஷ்டப்படுகிறார். ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னா ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்துட்டு முன்னால் வந்துட்டான்னு நேற்று ஒரு ஜோக் சொன்னார். நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. பேசிக்கிட்டே நான் ஒரு ஆள் திடீர்னு முன்வரிசையில் இருந்த ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு எழுந்திரிச்சிட்டார். பேச்சு நின்று போச்சு. நீங்கள் சும்மா பேசுங்க சார், நான் துப்பாக்கி வச்சுட்டீங்களா, எப்படி சார் பேசுறது? இது உனக்கு இல்லையா, அந்த கூட்டியாந்தவனுக்காக துப்பாக்கி நீ பேசுங்க அப்படின்னு சொன்னார். அது அவ்வளோதான் சொன்னார். நான் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன். எப்போவுமே நகைச்சுவையை ஆராய்ச்சி இருக்கிற சுகம் வேறு எதுவும் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் இவரை சொல்கிறேன், எனக்கு சொல்லலை, கூட்டியாந்தவரை சொல்கிறேங்கன்னா,
இவரை கூட்டி வந்திருக்கா இல்ல, அந்த ஆளை விட்டு வச்சா அடுத்த வருஷம் இதே மாதிரி ஆளை கூட்டு வருவான். அடுத்த வருஷம் இதே மாதிரி ஆளை கூட்டு வருவான். அந்த மாதிரி தொல்லைக்கு ஆளாகாமல் ஒரு பொருள் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும், எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஜோக் வச்சுக்க நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். இப்போ இந்த வோக்ஸ் வேகன் ஒரு கார் இப்போ பாப்புலர் ஆகுதா பழையபடி. வோக்ஸ் வேகன் பக்கு முன்னெல்லாம் இந்த ரியர் இன்ஜின், இந்த மாதிரி ரியர் இன்ஜின் இருந்த காரை ஒருத்தன் ஓசி வாங்கி ஓட்டிட்டு போனான். பின்னால் ரியர் இன்ஜின் இட்ஸ் கால்ட் வோக்ஸ் வேகன். பழைய வண்டி ஒருத்தன் ஓசி வாங்கி ஓட்டு போனா அவங்க ஹைவே தான் பெருசா இருக்கே சார். அடேப்பா ஹைவேனா இதான் ஹைவே, அது ஹைவே அதாவது வேகமாக இருக்கிற வழி, நல்ல நீண்ட வழி போயிட்டே இருந்தால் ட்ரபிள் வந்து நின்று போச்சு. ஓசி வாங்கி ஓட்டி போனால் மறந்துடாதீங்க, இன்ஜினில் ட்ரபிள் வந்துருச்சு. இவன் முன்னால் போய் பாரத்தை திறந்து பார்த்தா காணும். இது பின்னால் இன்ஜின் இருக்கு, முன்னால் பூட் இருக்கு. முன்னால் திறந்து பார்த்தா இன்ஜினை காணும். சரி கீழே வந்துச்சு போல தேடி போயிட்டு இருந்தாங்க. இது ஒருத்தன். இன்னொருத்தனும் இதே மாதிரி காரை ஒருத்தன் ஓசி வாங்கி ஓட்டுனா இன்னொரு நண்பர் அவனை ஒன்று பார்த்தா என்னடானா அந்த மாதிரி இதே மாதிரி கார் நிற்குது, இன்ஜினை காணும், பின்னால் திறந்து பார்த்தேன் காணும். அதான் ஒன்று. அதுக்கு அவன் சொன்னா நம்ம வண்டியில ஒன்று ஸ்பேரா இருக்கு, பின்னாலே எடுத்து மாட்டிக்கணும். நம்ம வண்டியில ஒன்று ஸ்பேரா இருக்கு, அதை எடுத்து மாட்டிக்கணும்னா இதான் நான் படிச்ச ஜோக்கு. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், இதுல ஒரு பையனுக்கு இன்ஜின் எங்க இருக்குன்னு தெரியல, அவனை மன்னிக்கலாம். இன்னொரு பையனுக்கு இன்ஜின் எங்க இருக்குன்னு தெரியுது, எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஜென்மத்துக்கு அவனை மன்னிக்கவே கூடாது, ஜென்மத்துக்கு அவனை மன்னிக்கவே கூடாது. அதுபோல நம்முடைய இல்லங்களிலே திலகங்களாக இருக்கின்ற மகளிர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் போனாலும் பரவாயில்லை, எதற்கு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் போகாமல் இருந்தால் அதுவே நம்ம இல்லங்களில் ஒளிவிளக்காக அமையும் என்று சொல்லி இவர்களை நாம் நல்ல அன்போடு பண்போடு வளர்க்க வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய பணி. அவர்களுடைய அன்புக்கு வணைந்து கொடுங்கள். அன்பை தவிர அன்புக்கு வேறொன்றும் தேவையில்லை என்று எழுதினான் கலீல் கிப்ரான். லவ் இஸ் சஃபிஷியன்ட் unto love. Love does not bring anything else because love is sufficient unto love. அன்பு 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 அன்பின் வடிவங்கள் தான் தாய்மார்கள். அதனால் மகளிர் தான் குடும்பத்தின் பொறுப்பை வகிக்கிறவர்கள் என்று சொல்லி இனிமேலாவது நான் உங்கள் வீடுகளுக்கு வரலாமா என்று தொலைபேசி மூலம் நீங்கள் எனக்கு அறிவிக்க வேண்டும். இருந்தால் வருகிறேன், இல்லையானால் என் வீட்டுக்கு நான் போய் சேர்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.